யாராவது அடிச்சுட்டா நீ வந்து தொலைச்சிடும் உன்னை, நீ அடிச்சா தான் வரணும்பாங்க. நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அவரு பயங்கரமாக சித்தக்காரு எம்ஜிஆர். ஆமாம், இப்போ சலங்கை ஒளி, இப்போ ஒரு 1.5-2 மாதமாக என் வீடை சுற்றி சலங்கை ஒளி. நான் 9 மணிக்கு தூங்கிடுவேன். நான் வந்து பெட்ரூம் தான் ஹாலில் கேட்கணும். எனக்கு ஒரு பயம். நான் ஏற்கனவே சொல்லலை, எனக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி போலீஸ்லாம் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துச்சு. என்னடா அது, யாரோ உள்ளே வந்துட்டாங்க. எனக்கு அன்றைக்கி ஒருத்தவங்க இப்படி செல்லை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்க்கல, இதை தான் பார்க்குறாங்க. இதை பார்க்கவே இல்லை சார். சார் அதான் கடவுள். இன்றைக்கி மண்ணுக்குள்ளே போட்டால் எல்லாமே பங்கி போயிடும் சார், மனுஷன் உடம்பு முதற்கொண்டு. ஆனால் மண்ணுக்குள்ளே போட்ட விதை வந்து அரிசி ஆகும். அப்போ அது தெய்வம் தானே. கிராம்பு போடுங்க அப்படிங்கிறான். இதில் கிராம்பு சேர்த்துருக்கோம். முதல்ல கிராம்புலாம் சேர்க்காதீங்க, பல்பொடிலாம் போடாதீங்கன்னா இப்போ அப்படியே மாறுது. என்னென்னா யாரோ ஒருத்தர் வியாபாரத்துக்காக நம்மளை மயக்கி மெண்டல் ஆக்கிட்டாங்க. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஸ்டண்ட் மாஸ்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், கூடுதலாக சித்தத்தை பற்றி ஆலோசகர். சித்தத்தாலேயும் முடியாது, அதையும் மீறி நிறைய இளைஞர்களுக்கான ஒரு அனுபவமான வார்த்தைகள், அவங்களுக்கு நிறைய ஒரு இன்ஸ்பிரேஷனான வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய இன்னைக்கு இல்லை என்றைக்குமே ட்ரெண்டிங்காக இருக்கிற திரு ஜாக்வார் தங்கம் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? சூப்பராக இருக்கேன் சார். இந்த வயதில் இன்னும் இளமையாக பொலிவாக இருக்கீங்க சார். சார் இப்போ சார் சின்ன பையன் தான். ஆமாம், உங்களுக்கு சின்ன வயசு தான் சார், எங்களுக்கு பெரிய வயசு சார். வயசா சார்? ஜஸ்ட் 72. அவ்வளோதான். 73. அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியல சார். வயசு இல்லை சார். இந்த ஸ்பீடோடு இருக்கீங்க. இன்னும் 200 வயசு வரைக்கும் அப்படி தான் இருப்பேன். நம்ம வாழ்த்து சார். நன்றி சார். சார் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு 73 வயசுலையும் இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒழுக்கத்தினாலையா இல்லை உடல் வலிமை, மன வலிமை, இதெல்லாம் வந்து எதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்குது? முதல்ல ஒழுக்கம் சார். ஒழுக்கமாக யார் இருக்காங்களோ அவங்க வந்து உடல் வலிமையும் பெற்றலாம். உடல் வலிமை பெற்றால் மன வலிமை அடைக்கும். இது எல்லாமே வந்து ஒரு கூட்டில் வந்து பார்த்தா ஒழுக்கம். மன வலிமை இல்லாமல் சோர்ந்து இருக்கிறானே அவனுக்கு வந்து உடல் வலிமை இல்லைன்னு அர்த்தமா என்ன? ஆமாம், உடல் வலிமையாக இருந்தால் தான் மன வலிமை இல்லை. மூளை வலிமை இருக்கிறவன் வந்து நடக்க முடியாத அன்றைக்கி 2 கை கால் இல்லாமல் ஒருத்தர் இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்டு ஏதோ ஒன்று பண்ணார், கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணார்ல. மூளை வலிமை இருக்குது. நிறையா பேர் நடக்க முடியாதவங்க எவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்காங்க, கையில் அவங்க எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காங்க. மூளை வலிமை, அந்த மூளை வலிமை இருந்தாக்கா நம்ம எந்த வலிமையும் தேவையில்லை. அதான் ஒழுக்கமாக இருந்தால் தன்னால் மூளை வலிமை, உடல் வலிமை. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும். 4 மணிக்கு எந்திரிக்கும் போது என்ன நினைப்பீங்க? கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது வந்து மூளை வலிமை இல்லாதவங்க. 4 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சிடணும், அவ்வளோதான். 3 மணி எந்திரிச்சிடும். உடல் சோர்வாக என்ன சார் பண்ணுறது? எதுக்கு சோர்வாக இருக்குது? நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணால் எதுக்கு சார் சோர்வாக இருக்குது? நான் இன்றைக்கி வரைக்கும் சோர்வு அடைஞ்சது இல்லையா? பயிற்சி பண்ணுறதே பெரிய முயற்சியாக இருக்குது சார் எங்களுக்கு. சார் நீங்கள் உலகத்துலேயே உங்களுக்கு சிறந்தது எது? உலகத்திலே சிறந்தது எது? உங்கள் உடம்பு. உடல் தான். ஆமாம், உங்கள் அம்மா அப்பா தவிர நீங்கள் தான் சார் உடல். இறந்து போகிறோன்னு தெரிஞ்சால் கூட உடம்பு எக்ஸசைஸ் பண்ணும் சார். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருமே, ஜெயிலில் தூக்கு போடும்போது நான் இந்த ஒரு பக்கம் படித்து வந்து தூக்கில் போட்டேன். அந்த ஒரு பக்கம் படித்து அவருக்கு ஒன்றும் ஆக போகிறது. ஆனால் தூக்கு போட்டதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பக்கம் படிச்சுட்டு வரணும்னு சொல்கிறவங்க எவ்வளோ உடல் வலிமை, மன வலிமை வந்துருக்கணும். அப்போ நமக்கு மன வலிமை இருக்கணும் சார். காலையில் எழுந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். என்னத்துக்கு மனுஷன் சார் இன்றைக்கி 88 லட்சம் பிறவி, மொத்த பிறவி தெரியுங்களா? மனித பிறவி லாஸ்ட் பிறவி. மனிதன் எத்தனை பிறவி? மனிதன் வந்து ஆண் பெண், அப்படி ஆண் பெண், அப்புறம் திருநங்கை, அர்த்தநாரீஸ்வரர், 5 இது மனுஷனில். மீனில் 17 லட்சம் இது இருக்குது. ஒவ்வொரு பனை மரத்தில், தென்னை மரத்தில் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் உயிர், ஒவ்வொரு உடம்புல இன்றைக்கி தண்ணியை தானாக உறிஞ்சிக்கிற புல்லு கூட இருக்குது சார். ஆண் பெண் இருக்குது. ஒன்று மலடாக இருக்கும், ஒன்று குழந்தை பிறகு இது பண்ணும், பயிர். அது மாதிரி இருக்கும்போது நம்ம உடம்பை இறைவன் கொடுத்துருக்கா சார். 4 காலில் வாழ்கிற ஜீவன் அத்தனையுமே 88 லட்சம் பிறவிலையும் ஒரே ஒரு பிறவி தான் நிமிர்ந்து வாழ்கிறது மனிதர். மனிதனுக்கு மட்டும் தான் சக்கரை ஒழுங்காக வேலை செய்யும். மற்ற மிருகத்து சக்கரை எல்லாருக்கும் சக்கரை இருக்குது, ஆனால் சக்கரை வேலை செய்யும். ஏன்னா குறிஞ்சி நடக்கும். நம்ம மட்டும்தான் தண்ணியை இப்படி குடிப்போம், இப்படி சாப்பிடுவோம். நம்ம மட்டும்தான் இன்னொருத்தர் கொடுப்போம். மற்ற எல்லாமே பிடுங்கி சாப்பிடுவோம். இப்போ சிங்கம் வந்தால் கடித்து சாப்பிட்றோம், யாருக்கும் கொடுக்காது. நம்ம கொடுப்போம். எதாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, ரோட்டில் ஒருத்தர் பைக்கில் போகிறாரு, சைடு ஸ்டாண்ட் தட்டாமல் போகிறாரு, நீ என்ன பண்ணுவீங்க? அண்ணா பாருங்கண்ணே சைடு ஸ்டாண்ட் தரல. நம்மள 1000 பேர் சொல்லுவாங்க.
மனுஷன் மட்டும் தான் வரும். வேறு என்ன மிருகம் பார்த்து அது பார்த்து உட்காந்துருக்கும், எப்படியோ போயிட்டு போகிறேன்னு அவன் அது கூட இருக்கிறத கடிச்சா கூட கடிச்சு போட்டு விட்டுருக்கோம். அது மாதிரி அதனால் மனிதன் வந்து மிக அற்புதமான ஒரு, ஏன்னா இதுக்கப்புறம் தேவர்களாக ஆகிடுவாங்க. இந்த உடம்பு வந்து இப்போ வள்ளலார் ஐயா இருக்காங்க இல்லையா, அப்படியே மாயமாக மறைஞ்சார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த உடம்பை வந்து அப்படியே காயகல்பமாக்கி மாற்றிட்டார். இது மாதிரி நிறையா பேர் இன்றைக்கி போகர் ஐயா பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்துருக்காரு. திருமூலர் 6500 வருஷம் வாழ்ந்துருக்காரு, 9 இடத்துல சமாதியாக இருக்கார், இன்னும் இருக்கார். ஏன்னா இந்த நம்ம சித்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சி கரைச்சி குடித்து என்ன சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் ஆகாது, என்ன சாப்பிட்டா உயிர் போகாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டனால அவங்க அப்படி இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், பயிற்சியும் முயற்சியும் நமக்கு தேவை. எல்லாத்துக்கும் மேலே நமக்கு வந்து நம்ம மேலே நம்ம நேசிக்கணும். ஐ லவ் யூ நம்ம உடம்பை நம்மளை வந்து. ஏன்னா இப்போ சிவகுமார் சார் தான் எப்போவுமே மார்க்கண்டேயன் சொல்லுவாங்க இல்லையா, அவர் எனக்கு ஒரு புக்கில் எழுதி கொடுத்துருக்காரு, எனக்கு பிரச்சனை கொடுத்து. நான் மார்க்கண்டேயன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் உடம்பு கோயிலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு எழுதிருக்காரு. அதெல்லாம் பெரிய பாக்கியம். ஏன்னா சிவகுமார் சார் அப்படி கொடுத்துருமா, அவர் கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் எனக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் அப்படி எழுதி எனக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க, கவிதையாக எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், இன்னும் இளமையாக இருக்கணும், இன்னும் பவராக இருக்கணும். நம்ம அளவுக்கு பவர் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ தான் ஒரு இடத்துல கிக் அடித்தேன் 6ஆம் தேதி, இப்படி நிறுத்திருவேன் கிக்கு. என்னோட நீங்கள் சொன்னீங்க 100 கிக்கெலாம் அடிப்பேன்னு சொல்கிறீங்க, எப்படி சார் சாத்தியம்? அது கண்டினியூ அடிப்பேன் சார். அந்த பசங்க கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது கின்னஸ் ரெக்கார்டு சார் அவங்க பண்ணுறாங்க பசங்க, நான் அவங்க கூட பண்ணிட்டு தான் இருந்தேன். எனக்கு இப்போ கூட என்னை இப்போ தான் ஒருத்தர் சொன்னேன்னா, அதே ஸ்பீடாக இருக்கேன், கீழே உட்காந்து அப்படி இருந்துக்கிறீங்க எப்படின்னாங்க. நான் சின்ன பையன் தானே, நான் என்றைக்கு வயசான நினைக்கிறேன்னா அன்றைக்கி வயசாகிடும். உங்களுக்கு மன வலிமை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய உடல் எல்லாம் சீராக இருக்குது சார். இவ்வளோ இந்த டைம்லேயும் அவங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்குது, உங்களுடைய மன வலிமை கரெக்டாக இருக்குது, உங்களுடைய உடல் எல்லாம் ஒரு சீராக நேர்கோட்டில் இருக்குது சார். இது இந்த வயசுக்கும் இருக்க முடியுமா சார்? அப்படி இருக்கணும் சார், இருக்கணுங்கிறக்காக தான் இப்போ நான் உங்கள் டிவிக்கு பேட்டி கொடுக்குறேன். ஏன்னா நான் மட்டும் நல்லா இருந்து எனக்கு ஒன்றும் ஆக போதில்லை, நம்மளை சார்ந்து எல்லாம் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கும், தம்பி நல்லா இருக்கும், இவர் நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக பேச முடியும். நீங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் படிச்சுட்டு நான் மட்டும் நல்லா இருக்கணும் என்ன அர்த்தம்? அது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும். அதனால தான் படித்து சொல்கிறேன், எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், படித்து சொல்கிறேன், எல்லோரும் யோகாசனம் பண்ணுங்கள். நான் யாருன்னா பார்த்தா யோகாசனம் பண்ணுவீங்களான்னு கேட்பேன். அதுக்கெல்லாம் டைம் இல்லைண்ணே, பல்லுக்கு டைம் இருக்காமல் அதெல்லாம் வாயில் குடிச்சிடுவேன். சாப்பிட்றதுக்கு டைம் ஓகே, வேறு எதுக்கு உங்களுக்கு டைம் வேணும்? உங்கள் உடம்பை பார்க்குறது உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு இருந்து வாழ்ந்து என்ன பண்ணுறீங்க? இப்போ நான் எல்லா ஸ்கூலுக்கும் என்ன வந்து வாரத்தில் எப்படியோ ஒரு ஸ்கூலாவது கராட்டே ஃபங்க்ஷனுக்கு இல்லைனா ஸ்கூலுக்காக போயிடுவேன். அங்கே கேட்பேன் எல்லார்ட்டையும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க. ஆனால் பசங்களே இப்போ சொல்ல ஆரம்பித்தாங்க, சார் நாங்கள் எல்லோரும் நல்லா இருப்போம் சார் அப்படிங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்லி அவங்களுக்கு அந்த எண்ணம் வருதுல்ல, நம்ம நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் தான் சார். பயிற்சியும் முயற்சியும் நம்மளால் வந்தால் யாரும் எதையும் சாதிக்க முடியும். அதனால் பார்ன் டு வின், பிறந்தது ஜெயிப்பதற்கு. என்னோடய இதிலே தான் எழுதியிருப்பேன், பிறந்ததே ஜெயிக்கிறதுண்டா, சாவறது இல்லை. செத்தா கூட அது சரித்திரமாக இருக்கணும். இன்றைக்கி மகாத்மா காந்தி செத்தார், நேரு சதர் மாதிரி இப்போ சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனை பேரும் ஒரு சரித்திரமாக இருப்பாங்க. அவங்களாம் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. டாக்டர் கலைஞர் ஐயா 3 மணிக்கு எழுந்திருப்பார். நான் அப்படி கேட்பேன், என்ன 3 மணி? ஆமாயா 3 மணிக்கு எழுந்திரிச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் பாரு. எத்தனை வருஷம் வாழ்ந்தார் பாருங்க. அதனால் பயிற்சி முக்கியம். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி திருமணத்துலேயே இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், ரொம்ப முடியல, சோர்வாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் சித்த குறிப்புகளை நிறைய சொல்கிறீங்க. நீங்கள் யாராவது சித்தரை பார்த்துருக்கீங்களா? சித்தர்கிட்ட ஏதாவது பேசுகிறீங்களா? உங்களுக்கு எப்படி இவ்வளோ நாலேஜ் வந்தது? இந்த சித்தத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஆர்வம் எப்படி வந்தது உங்களுக்கு? எனக்கு சார் 6 வயசில் எங்கள் அம்மா இருந்துட்டாங்க. நான் வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ அருவா கொடுத்துருவோம் கையில், இடுப்பில் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டோம். அப்போலாம் கோமணம் தானே, அவ்வளோ ஜட்டிலாம் கிடையாது அந்த ஒரு நாட்டில். அப்போ நான் சொல்கிறது 50லலாம் அந்த ஜட்டியே கிடையாது, எல்லாம் கோமணம் லங்கோடு. அவர் கோமணம் வச்சுட்டு ஒரு அருணாக்கயிறு, வெளியில் அருணாக்கயிறு போவோம், அதில் வந்து அந்த அருவாலை தூக்கி போடுவாங்க. எங்கள் அம்மா அப்பா சொன்ன வார்த்தை, யாராவது அடிச்சுட்டா நீ வந்து தொலைச்சிடும், நீ அடிச்சா தான் வரமாப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் மிருகங்கள் நிறையா இருக்கும். அந்த காட்டுக்குள்ளே எங்கள் விலையிலலாம் நிறையா மிருகங்கள்லாம் இருக்கும். போகும்போது கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுது தைரியமாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எங்ககிட்ட வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து காட்டுக்குள்ளே இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே. நான் 5 வயசு, எங்கள் அக்கா 7 வயசு, 2 பேர் தான் விளக்கேற்ற போவோம். 6 மணிக்கு விளக்கேற்றி போவோம். ஒரே பனங்காடாக தான் இருக்கும், ஒரே முள்ளுக்காடாக தான் இருக்கும். அந்த காலத்தில் இருட்டில் எப்படி இருக்குது? செருப்பு இருக்காது, செருப்பே இருக்காது. அங்கே வந்து இந்த இது இருக்கு இல்லையா, பனை மரம் இருக்கு இல்லையா, பனை மரத்தோட அந்த அந்த இலை இருக்கும், இலைக்கீழே ஒரு மாதிரி இருக்கும், அதை தான் செருப்பாக போட்டிருக்கோம். அப்போல்லாம் செருப்பு நாங்கள் பார்த்ததே இல்லை. அதை போட்டு தான் அவர் ஓடலாம் முடியாது. அப்போது அங்கே வந்து அவர் வந்து ஊமையன். அவர் ஆக்சுவலாக அவர் வந்து நல்லா 6 அடி இருப்பார், ஊமை. எல்லோரும் சொல்கிறது ஊமையை வந்து அடிப்பான், அவங்க பார்க்காதீங்க அப்படியே சொல்லுவாங்க. நாங்கள் போகும்போதே ஊமையாக இருப்பாரான்னு தான் பார்த்துருப்போம். அப்படியே ஊற்று எங்கள் அக்கா வந்தாலும் ஊற்று பார்த்துருவோம். உடம்பரத்தில் இருக்காரான்னு பார்ப்போம். பாட்டே போவோம். ஒரு நாள் பார்த்துட்டோம், எங்கள் ஏத்தாவில் நிற்கிறார். எங்கள் அக்கா, ஓடல தங்கப்படம் ஓடுங்குது இருக்கா அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பழம் இருந்துச்சு, வாழைப்பழம் கோயிலில் வச்சோம்ல, கொண்டு கொடுத்தேன். அவர் என்ன அப்படி பார்த்து வாங்கி சாப்பிட்டார். சாப்பிட்டு அவர் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறார். அதை நான் வந்து விட்றேன் உங்களுங்கிறார், என் கூட விடுறார். டெய்லி அப்புறம் விடாத ஆரம்பிச்சார். ஏதோ ஒரு சக்தி இல்லைன்னா அது நடக்காது இல்லையா.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நேயர்கள் எப்படி நம்புகிறாங்க என்னன்னு தெரியாது. ஏன்னா 9வது பையன் எங்கள் வீட்டில், 7வது பையன் வந்து ஒரு மார்பில் வந்து வேலோட பின்னாடி ஒரு மயிலோட பிறந்திருக்காரு பிறக்கும்போது. அப்போ ஜாதகம் எழுதும்போது சொல்லியிருக்காங்க 5 வயசுக்கு அப்புறம் எழுதலாம் அப்படின்னு இருக்காங்க. 5 வயசு 4 நாள் 5 நாள் போய் இறந்துட்டார். எங்கள் அம்மா அழுது கேட்டிருக்காங்க. இன்னொரு குழந்தை. அதுக்கப்புறம் நான் பிறந்தேன். நான் பிறக்கும்போது அதான் அங்கெல்லாம் தெரியும்ல, காடு தானே, ஒரே காடு தான். நான் எனக்கு பஸ்ஸெல்லாம் கிடையாது, நான் மாட்ட வேண்டி தான், டொக்கு டொக்குன்னு போவோம், அது பார்ப்போம். அப்போ எனக்கு யாரோ நாக்கில் எழுதுன மாதிரி, அது முருகர் மாதிரி, சின்ன முருகர் மாதிரி எழுதுனது நான் நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன், மீடியாவுக்கு இப்போ சொல்கிறேன், அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடைக்கு வந்தேன். எங்கள் அம்மாலாம் இருந்தோடனே கடைக்கு வந்தேன். குன்றத்தூரில் எங்கள் அண்ணன் கடை இருந்துச்சு. எங்கள் கடை பிறகு வேப்ப மரத்து கடைன்னு சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் கடை ஏத்தாப்பில் ஒரு விநாயகர் கோயில் இவ்வளோண்டு இடம் இருக்கும். அதுக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துருப்பார். எங்கள் அண்ணன்லேருந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவரே பார்க்காத, அவர் ஒரு மாதிரி பார்க்காத அப்படின்னாங்க. எனக்கு ஏதோ ஆர்வம், பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பார்க்காதனா தான் பார்ப்போம். கரெக்டு. நான் போய் பார்க்குறேன், அவரை அப்படியே பார்க்குறேன். அவர் என்ன பார்க்குறாரு, கண்ணு நெருங்கு மாதிரி இருக்குது. அவர் குளித்ததில்லை, யூரின் போனதில்லை, பாத்ரூம் போனதில்லை. ஒரு நாள் கூட அவர் வெளியே வந்து நான் பார்க்கவே இல்லை. அந்த துண்டு மட்டும் மூடி இருக்கா எல்லாத்தையும், வேட்டி வந்து தாருக்குள்ளே முக்கிய எடுத்து அப்படி இருக்கும், அவ்வளோ அழுக்கு. ஆனால் நாற்றம் அடிக்கலை. ஒரு நாள் குளிக்கல நாற்றம் அடிக்க தெரியுமா? அது இல்லை. அப்படியே பார்த்தேன், சரி எதாவது வாங்கி கொடுக்கணும் இருக்குன்னு நினச்சேன். சொன்ன பேர் பால், அப்படி டீ கடையில் பால் ஒன்று வாங்கி கொடுத்தேன். அப்படி பார்த்தாரு, ஏதோ குடிச்சிட்டார் சொல்லிட்டு அடுத்த டிஃபன் இட்லி வாங்கி கொடுத்தேன். மாரியா தாரும் எங்கள் கடையில் தான் அரிசி வாங்குவாங்க. அம்மா இட்லி கொடுங்க ஆயான்னு தான் சொல்லுவோம். இட்லி கொடுங்க ஆயா. யாருக்குடா அப்படின்னாங்க. இல்லை அதெல்லாம் அவன் என்ன பண்ணிடுவான், கொடுக்காத. இல்லை எனக்கு தான் கொடுங்க ஐயா சொல்லி வாங்கிட்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டார். தண்ணி கொண்டு வச்சேன், குடித்தார். இது வந்து எங்களுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படியே அவரை ரெகுலராக நான் பார்க்குறேன், பழகிடுச்சு. அவர் என்னை எதிர்பார்க்க ஆரம்பித்தார், நானும் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். திடீர்னு ஒரு நாள் மாயமாக போயிட்டார். அப்போ காலையில் இட்லிலாம் வாங்கி கொடுத்துட்டு வரேன் சார். எங்கள் கடை இப்படி இது, இங்கே நீங்கள் உட்காந்து நான் இங்கே உட்காந்துருப்பேன். கடையிலேருந்து நான் அவரை பார்ப்பேன், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்பேன், என்ன தேவையா அப்படின்னு பார்ப்பேன். காலைல இட்லி வச்சு வந்தேன்ல, அதுக்கப்புறம் திடீர்னு காணாமல் போயிட்டார். நான் அப்போ எனக்கு அது தெரில, இதான் நடந்து போயிருப்பார் அப்படிலாம் நினச்சா. ஆனால் அவர் போகவே இல்லை. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் சூர்யா சாரும், நடிகர் சூர்யா இருக்கார்ல, அப்புறம் செங்கல்பட்டுக்கிட்ட ஒரு சித்தரை நாங்கள் வேலைக்கிழமை போய் பார்ப்போம். காலையில் போய்ட்டு நைட்டு வரைக்கும் வந்துட்டு சாப்பாடு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் போவோம். அங்கேருந்து அவர் பார்க்க செங்கல்பட்டு, நானும் சூர்யா சாரும் சித்தர் வழிபாட்டில் இருந்தார். போயிடுவோம். அது அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். இதில் எல்லாம் இல்லாமல் நான் வந்து பழனிக்கு வந்து ஒரு வாட்டி ஷூட்டிங் பண்ணேன். ஷூட்டிங் போது கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேலே அங்கே தங்கினேன். ஒரு நாள் ஒரு 6 மணிக்கு பழனிக்கு போயிட்டு போக சமாதியில் போய் உட்காந்தேன். எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் வந்துச்சு. என்னால் எந்திரிச்சு வர முடியல. அப்போ ஃபைட்டர்ஸ் பின்னாடி தட்டி, மாஸ்டர் ஷார்ட்டுக்கு டைம் ஆச்சு, மணி ஆச்சு, ஏன்னா 8. ஓ சாரி, இல்லை சரி ஓகேன்ட்டு போயிட்டேன். அடுத்த நாள் 4 மணிக்கெலாம் போய் உட்காந்தேன். 30 நாளில் 4 மணிக்கு உட்காந்தேன். வந்ததுக்கப்புறம் என் உடம்புல ஒரு மாற்றம் சார். மாற்றம்னா இப்போ நீங்கள் எதனா உங்களுக்கு கேட்டிங்கன்னா நான் ஏதோ ஒன்று சொல்லுவேன், பழிச்சிடும். நீங்கள் ஏதோ கேட்பீங்க, சொல்லுவேன், பழிச்சிடும். இன்னும் ரெகுலராக நடக்க ஆரம்பிச்சு. இது வந்து எனக்கு தெரியாது, எனக்குள்ள என்ன இருக்குலாம் தெரியாது. இப்போ எங்கள் வாத்தியாரும் ஒரு சித்தர், எனக்கு கற்றுக் கொடுத்த தக்ஷாமூர்த்தி ஆச்சார், அவரும் ஒரு சித்தர். அவரும் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துருக்காரு. அவர் பயங்கரமான சித்தர். யார்? எம்ஜிஆர். ஆமாம், அவர் எவ்வளோ பெரிய சித்தர் தெரியுங்களா? யாருக்கும் தெரியாது, அவ்வளோ சித்தர் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இப்படியே இருக்கும்போது எனக்கு வந்து இங்கே ஆஃபீஸில் இருக்கவங்க, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதனா பிரச்சனைனா சொல்லுவேன். சும்மா சுருக்குன்னா கூட அப்படி தடை விடவும் சரியாகிடும். அது எப்படி போகுதுலாம் எனக்கு தெரியாது. வர்மக்கலைக்கு தெரியும் எனக்கு, அது ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த முதுகு வலிக்கு நான் வந்து எனக்கு L1, L2, L4, L5 4மே ஆக்சிடெண்ட்டில் வந்து உடஞ்சி போச்சு. அப்போ வந்து டாக்டருங்க என்னை ஆப்ரேஷன் பண்ணியே தரணும், இல்லைனா கை கால் விழுந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ணல, நான் யோகா பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன். டாக்டரை கூப்பிட்டு, என்ன காசு இல்லைனா கூட நான் பண்ணித்தரேன், உங்களுக்கு எதனா ஆயிடக்கூடாது அப்படின்னாரு. அவ்வளோ சீரியஸாக இருக்குது. ஆமாம் அப்படின்னு. அப்போ ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க. ஸ்கேன் எடுக்க 13,000 14,000 கொடுத்து ஸ்கேன் எடுக்கிறேன். ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், இல்லைனா பிரச்சனை அப்படின்ட்டாங்க. அப்போ நான் ஒரு டாக்டர் சொன்னேன், இப்போ ஒரு 10 டாக்டர் சுற்றி உட்காந்துருக்காங்க எனக்கு பார்த்துருக்காங்க. நான் சொன்னேன், ஐயா ஆப்ரேஷன் நான் பண்ண மாட்டேன், வேறு எதனா பண்ணுங்கள், ஆனால் ஆப்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறேன். சரி, அப்போ ட்ராக்ஷன் ஒன்று போடலாம், 18 நாள் போடணும், ஆனால் 18 நாளில் உங்களால் வலி தாங்க முடியாங்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை நான் தாங்கிக்குவேன் அப்படின்னா. தலைகளை தொங்க போட்டுருவாங்க, இங்கேருந்து இடுப்பில் வந்து இரும்பு போடுவாங்க, தொங்க போடுவாங்க. இப்படியே தான் தலைகள் தான் படுத்துருக்கணும். எத்தனை நாள்? 18 நாள் படுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு வந்து காலையில் வந்து ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு எடுத்து விட்ருவாங்க. 10 மணிக்கு நம்ம பெட்டில் படுத்துடலாம். திருப்பி காலையில் ஒரு 6 மணிக்கு வந்து போட்டுருவாங்க. இதே மாதிரி மத்தியானம் சாப்பிட ஒரு டைம் எடுத்து விடுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி பாத்ரூம் தான் போனால் அவங்க வந்து சிஸ்டர் வருவாங்க, அது இறக்கி விடுவாங்க, அவ்வளோதான். நான் எனக்கு என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டேன். அந்த வலியோடு நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இவங்க யாருக்கும் தெரியாது. வந்து பிபி நிறையா இருக்கும்பாங்க.
பிபி நிறையா இருக்குது. ஆமாம் பிபி இன்ஜெக்ஷன் கொடுங்க, அதெல்லாம் போட மாட்டேன்ட்டுருவேன். அப்புறம் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் இனி அது எப்படி நீங்கள் நம்புங்களுக்கு நான் அப்படி படுத்துருக்கேன் சார். முன்னாடி ஒருத்தர் நிற்கிறார் நைட்டு, இன்னும் அவர் துண்டை வச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறார். விஷுவலாக எனக்கு பண்ணி காமிக்கிறார் துண்டை வச்சு. அப்போ எரிஞ்சு பார்க்குறேன், நைட்டு 12:30 1 மணி தான் இருக்கும். இன்னும் அது ஏதோ துண்டு வரணும், டக்குன்னு துண்டு எடுத்து நான் பண்ணுறேன். பண்ணவனே சார் அந்த எலும்பு ஒன்றாகிறது எனக்கு தெரியுது நல்லா. கடக்கு அப்படின்னு சேருது, அப்படின்னு சேருது எனக்கு. சரி காலையில் நான் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு வந்தாங்க, நர்ஸு. என்ன சார் நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் அம்மா நீங்கள் ஒன்றும் எக்ஸ்ரே ஒன்று எடுக்க சொல்லுங்கள், எப்படி பார்க்கலன்னு. டாக்டர் வந்தால் எக்ஸ்ரே எடுக்கிறோம். சரியாக போச்சு. 20-25 வருஷம் ஆச்சு, சரியாக போச்சு. அப்போ நான் இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லும்போது நான் வந்து ஏதோ நடக்குது. இங்கே மட்டும் இல்லை சார், அமெரிக்கா, ஜெர்மனு, கனடா நாடு, மலேசியா நாடு, அங்கேருந்துலாம் ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் சொல்லி எல்லாமே சரி பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த சக்தி இருக்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்குது. அது அவர் சித்தர் தான். என் கூட யாரோ படுக்கிறாங்க நைட்டு. நான் வந்து தனியாக தான் இருக்கேன். என் கூட யாரோ நைட்டு படுப்பாங்க. இப்போ சலங்கை ஒலி, இப்போ ஒரு 1.5-2 மாதமாக என் வீடை சுற்றி சலங்கை ஒலி. நான் 9 மணிக்கு தூங்கிடுவேன். சலங்கை ஒலி கேட்டால் எனக்குலாம் பயமாக இருக்குது சார். எனக்கும் பயமாக இருந்துச்சு. ஆனால் என்னை ஒன்றும் பண்ணல, அவங்க என்னை பாதுகாக்கிறாங்க. நான் அப்படியே உட்காந்து கண் மூடி தியானம் பண்ணேன்னா 1.5 மணி நேரம் தியானம் பண்ணுவேன். பண்ணும்போது எனக்கு அப்படியே நல்லா தெரியும், சலங்கை வச்சு என் கூட உட்காருறது எல்லாமே தெரியும் எனக்கு. இதெல்லாம் அமானுஷன் எடுத்துக்கலாமா? இது எப்படி சார், இது உண்மையாக சக்தியா? எது நல்லது கெட்டது, இது ஒரு குழப்பமாக இருக்குல்ல நமக்கு? இல்லை சார், நான் குழம்பல. ஏன்னா அவங்க சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நான் எழுதி வச்சுருக்கேன் நோட்டில். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மருந்து எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஜலதோஷம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆஸ்பத்திரி போவீங்க, மாத்திரை வாங்கி போடுவீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், மஞ்சள் வச்சு கொளுத்தி, விக்ஸு அது மாதிரி என்ன மாத்திரை போடுறோம், மஞ்சளை கொளுத்தி மூக்கில் பிடிச்சா அதோட ஜலதோஷம் வரும். மஞ்சள்? ஆமாம், மஞ்சளுக்கு அவ்வளோ பவர் இருக்கா சார்? சார் மஞ்சளுக்கு மிஞ்சி என்ன சார் இருக்குது? நீங்கள் வேணால் ஜலதோஷம் எண்ணி வந்தால் நீங்கள் கேட்டுக்கிறதுக்கு மேயர்களும் சரி, மஞ்சளை கொளுத்திட்டு வச்சு ஒரு கிலோ வச்சு ஃபுல்லாக இழுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் இழுக்கணும். ஒரு 3 டைம் பண்ணிங்கன்னா அப்போவுமே ஜலதோஷம் போயிடும். அந்த நிமிஷம் போயிடும். நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா கூட ஒரு நாள் ஆகும், ஆனால் இது ஒரு நிமிஷத்தில் போயிடும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எனக்கு தெரியும். எனக்கு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, எழுதி வச்சுருக்கேன். நரம்பு ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன பண்ணுறது, முடி கொட்டாமல் இருக்குது என்ன பண்ணுறது, பல்லு கொட்டாமல் இருக்குது என்ன பண்ணுறது, கையெல்லாம் வந்து சுருங்கிறோம்ல அதெல்லாம் சுருங்காமல் இருக்குது என்ன பண்ணுறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று அவர் சொல்ல நான் எழுதி வச்சுருக்கேன். அது புக்கு போட போகிறேன், கூடிய சீக்கிரம் புக்கு போட போகிறேன். எல்லாருக்கும் தெரியணுங்கிறது நினைக்கிறேன். பரவாயில்ல சார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு ஐயா சித்தரையா நான் நேரில் பார்த்தானா எனக்கு தெரியாது. ஆனால் நான் இப்போ என் பெட்ரூம்லேருந்து கிச்சனுக்கு போனால் கிச்சனில் யாரும் நடந்து போவாங்க. அப்படி திரும்பி அவங்களுக்கு தெரியும்ல, அப்படி திரும்பி பார்க்கும்போது இருக்க மாட்டாங்க யாரும். அதுதான் நிறைய விஷயம் நடந்திருக்கு. எங்கள் வீட்டில் ஒரு வாட்டி வந்து யாரோ உங்களை கண்காணிக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமைஞ்சிருச்சு. நிச்சயமாக எனக்கு ஒரு நாள் ஒரு 12 மணிக்கு ஏதோ சத்தம் கேட்குது என் ஹாலில். நான் வந்து பெட்ரூம் தான் ஹாலில் கேட்கணும். எனக்கு ஒரு பயம். நான் ஏற்கனவே சொல்லலை, எனக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி போலீஸ்லாம் சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ நான் எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துச்சு. என்னடா அது யாரோ உள்ளே வந்துட்டாங்க போல இருக்குது, அவங்க தட்டுறதுக்குள்ள நம்ம அவங்கள தட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் சில ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு அப்படியே கதவை நைஸாக சவுண்டு வராமல் திறக்கிறேன். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டே தான் திறக்கிறேன். லைட் போடவே இல்லை. அப்படின்ட்டு அப்படியே ஹாலுக்கு வரேன். ஹாலில் வந்து சாமி ரூமில் மட்டும் லைட் எரியும். அது வந்து நைட்டுங்கிறதுல எல்லா இடத்துக்கும் தெரியும். அப்போ சாமி ரூமில் வந்து அங்கே பார்க்குறேன் எல்லா சோபாவும் ஃப்ரீயாக இருக்குது, 5 சோபாவும் ஃப்ரீயாக இருக்குது. அப்போ அந்த ஊரில் இன்னொரு ரூம் இருக்குது, அதில் பார்க்குறேன் அங்கேயும் யாரும் இல்லை. அப்புறம் அங்கே வர கிச்சன்கிட்ட போய் திறந்து பார்க்குறேன், அங்கேயும் யாரும், கிச்சன் பூட்டி தான் இருக்குது, திறக்கலை. என்னடா அது எப்படின்னா டக்குன்னு எனக்கு வந்துச்சு, ஓ யாரோ சித்தர்கள் இருக்காங்க, சாரி நம்ம தெரியாம மாட்டோம்னு சொல்லிட்டு உடனே போயிட்டேன். அதனால் இப்போ யார் அப்படி சொன்னாலும் திறக்க மாட்டேன். அதனால் எனக்கு நல்லா தெரியுது சார். அது வந்து நிறைய பேர் சார், நீங்கள் இப்போ நடிகர் ரஜினி சார் வந்து அவரெல்லாம் சித்தரை நிறையா பேர் பார்த்துருக்காரு. இன்றைக்கி எல்லாம் கிட்னி போய் இந்த அளவு சுறுசுறுப்பாக இருக்குன்னா காரணம் அது வந்து ஒரு யோகாசனமும் சித்திர வழிபாடு தான். இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லலாம் சார். நம்ம 1-2லாம் நம்ம சொல்ல முடியாது, ஏகப்பட்டது நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான்லாம் நினைக்கிறேன் சித்தரை பார்க்குறதுக்கு நான் பார்க்கவே முடியாது சார். அதில் சார் பார்க்கலாம், யாரும் பார்க்க முடியாதுலாம் இல்லை. நீங்கள் அவரை உண்மையிலேயே வேண்டிங்கன்னா உங்கள்கிட்ட வருவார். நானே வந்திருக்கேன்னா நானே சித்தர் தான். கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து சார் சித்தர்கள் இருக்காங்க. நம்ம ஏற்றாப்புல எல்லாரையுமே பார்க்குறோம். இப்போ நீங்கள் திருவண்ணாமலைக்கு உங்கள் ஊர் தானே? ஆமாம் சார். திருவண்ணாமலை எவ்வளோ லட்சக்கணக்கான சித்தர்களுக்கு தான் தெரியுமா? நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் தெரியுமா? நம்ம பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி சிவன் வந்து எத்தனை இடத்துல பார்க்கலாம். எனக்கு ஒரு அனுபவம் சார். நான் சபரிமலைக்கு மாலை போடுறேன் 1965 நினைக்கிறேன். மாலை போட்டால் அப்போல்லாம் வந்து பெரிய பாதை சொல்லுவோம், 45 மைல். அது வந்து 6 வாரம் கொண்டு போவோம். ஏன்னா எதுவுமே இருக்காது, நம்ம முள்ளெல்லாம் வெட்டி தான் போகணும். வெட்டும்போது நான் வந்து திருச்சியில் வந்து என்ன கொஞ்சம் பயப்படுவாங்க எல்லோரும். ஏன்னா சண்டை போடுவேன், யாரெல்லாம் தப்பு பண்ணால் அரை தான் அப்படி தான். அவன் 3000 இருந்தாலும் 5000 போய்ட்டு கையெல்லாம் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாருங்க. அரை விழுந்தாலும் மயக்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிலருக்கு பிடிக்காது. இப்போ நான் மாலை போட்டிருக்கேன். மாலை போடும்போது என்னோட நண்பர் கனகராஜ்
அவர் வந்து என்ன சொல்கிறார், தங்கம் யார்கிட்டையும் முறைக்கவே கூடாதுன்னா ஐயப்பன் கோச்சு வரும்பாரு. சரி, நானும் சாமி பக்தினால நான் ஏற்கனவே பொதுவாகவே சாமி பக்தி, எங்கள் ஊர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் நடந்து போய் சாமி போடுவேன், இந்த பக்கம் ஓரி வரைக்கும் நடந்து போவேன். அப்போ எப்படி இருக்கும், உடனே நானும் அதே மாதிரி பக்தியாக இருக்கேன். இதில் ஒருத்தர் வந்து ஏற்கனவே மாலை போட்டவர், கொஞ்சம் தடியாக இருப்பார், அவரும் ஒரு அளவு ரவுடி, அந்த ஊரில் ரவுடி. ஆனால் அவர் எங்ககிட்ட பருப்பு ஆகாது, நாங்கள் தூக்கி போட்டுருவோம். அதனால் அவர் அப்போ ஒன்றுமே பேசாமல் சபரிமலை வந்து எனக்கு திட்டுறாரு. சபரிமலை அந்த கரிமலை ஏறி இறங்கும்போது பம்பா வரும்போது எனக்கு திட்டுறாரு, பசங்க திட்டுறாரு. கனகராஜ் பண்ண சொல்லாப்புல, சாமி நீ திட்டாத, நீ எதுவுமே சொல்லக்கூடாது, நீ பேசாமல் அப்படின்னாப்புல. பம்பாயில் வந்து தாவளம் போடுவாங்க, நீ போயிருக்கீங்களா? தாவளம் போட்டு அங்கே தான் தங்குவாங்க. அங்கே தங்கும் போது ஏதோ திட்டுறாரு. திட்டிட்டு அவர் போகிறாரு. எனக்கு கோவம் வருது, ஐயப்பா ரைட்டிங் நீங்கள் தான் பார்த்துக்கணும், இது எனக்கு தெரியல, கோவம் வருது, கட்டுப்படுத்துகிறேன் உங்களுக்காக, நீங்கள் பார்த்துங்க என்ன சொல்லி 2 செகண்டில் கீழே வந்தார் சார். இது சத்தியமான உண்மை. என்ன கனகராஜ் வீரோட தான் இருக்கார் கண்டிப்பாக. என்ன கீழே வந்து இந்த கால் அப்படி மடங்கி சார், இப்படி வீங்கி போச்சு கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா நாங்கள்லாம் பார்க்குறோம், கனகராஜ் சொல்லலாம் பார்த்தியா ஒன்று திட்டினார்ல அப்படின்றான். அப்படியே இருக்கேன், வலி அவரால் தூங்க முடியல, அடுத்து நடக்கவே முடியல. இங்கேருந்து இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கணும் சன்னதிக்கு போகிறது. இப்போ ஒருத்தர் மலையாள சாமி வராரு, வந்து எந்த சேட்டன் தப்பாக பறகுது, அவர் மலையாளத்தை சொல்கிறார், நமக்கு புரியுது. சொல்லிவிட்டு என்ன பண்ணார், இந்த காலை வச்சு ஒரு அப்படி மீச்சார் அவரை. சார் அப்படியே கால் வலி சரியாக போச்சு, வீக்கம் சரியாக போச்சு சார் அவருக்கு, அந்த அடிபட்டு சொன்னார், நீ அந்த அந்த குழந்தை, அது என்ன குழந்தைங்கிறாரு, நான் சின்ன அவர் வந்து நீ திட்டிக்கிட்டே இருக்கிறிய, அவ்வளோதான், இன்னொரு வாட்டி திட்டினா அவ்வளோதான்ட்டு சொல்லிட்டு ஜாக்கிரதைங்கிறாரு. ஒரு வார்னிங் சொல்லிட்டு, யார் இவர் நமக்கு தெரியவே தெரியாது, ஒருவேளை திருச்சிக்காரராக இருப்பாரோ, சாமிங்கிறேன் காணும். இது எனக்கும் தெரியும், கனகராஜ் இருக்காங்க, என் கூட வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும், சாமினா காணும். எனக்கு உடம்புலாம் சிலுத்து போச்சு. எனக்கு வந்து சொல்லும் போது ஒரு மாதிரி சார், ஐயப்பன் வந்து ஐயப்பன் அப்படி நான் உயிராக நினைப்பேன். சரி, இது பம்பாயிலேருந்து போகிறோம் சார், சபரிமலை அந்த தங்க நான் இது வருதுல்ல, தங்க தூக்கிட்டு வராங்க, நாங்கள் ஜோதி தரிசனம் பார்க்கணும் தான் போகிறோம். பார்க்கும்போது கனகராஜ் அதை தொட முடியுமான்னு கேட்டேன் பெட்டியை. கனகராஜ் சொன்னப்பல இல்லை சாமி அதெல்லாம் தொடவே முடியாது, வாய்ப்பே இல்லை, ஐயப்பன் நினச்சா தொடலாம் அப்படின்னாங்க. சரி இது பார்க்கலான்ட்டு உள்ளே போய் தொட்டேன், 3 பெட்டி தொட்டு கும்பிட்டேன். போலீஸ்லாம் இருக்காங்க, ஆனால் என்னை ஒன்றுமே சொல்ல, என்னன்னு தெரியாது, தொட்டு கும்பிட்டேன். கனகராஜ் தொட்டு கும்பிட்ட முடியும், உனக்கு தான் என்னை பாக்கியம் அப்படின்னாப்புல. அப்போ தான் சார் ஒரு உண்மையான விஷயம் பார்த்தேன். சபரிமலையில் வந்து நாங்கள் போயிட்டு இருக்கும்போது அது இது கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க சார், கழுகு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும், அந்த வட்டம் விட்டுட்டே இருக்கும் சார். கரெக்டாக 6 மணி ஆகும், உள்ள சந்தைக்கு போய் 6 மணி ஆகும், கழுகு அப்படியே பறந்து போயிடும் சார். அந்த இடத்துல 2 ஜோதி உருவாக்கும் சார். ஜோதி எப்படி வரும் தான் ஜோதி, அதாவது நான் நேரில் பார்த்து அழுதுருக்கேன். சாமியை பார்த்தா நிறைய பேர் அழுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அழுதுலாம் எனக்கு வந்துருக்கு. எனக்கு எல்லாமே சாமி ஏதோ ஒரு வகையில் எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் நான் இந்த அளவுக்கு எனக்கு காமிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு சண்டை கற்றுட்டு இப்போ பொறுமையாக இருக்கிற காரணம் தான். எல்லாம் சன்மாசம் ஜாகிரதை ரவுடியாக இருப்பாரோ அப்படி தான் நினைப்பாங்க. ஆமாம், நிறைய லேடிஸ் வந்து என்னங்க நீங்கள் இவ்வளோ சாந்தமாக இருக்கீங்க, உங்களை நான் பயங்கரமாக இருப்போம்னு நினச்சேன், நீங்கள் என்ன ஹீரோ மாதிரியே இருக்கிறீங்களா, எல்லாம் அப்படி இல்லையாம்பாங்க. எல்லாம் சித்தர் மயம், எல்லாம் சிவமயம். அதனால நான் அப்படி இருக்கேன் நான் நினைக்கிறேன். நிறைவா இப்போலாம் வந்து நிறைய பேர் ஒரு வீட்டில் வந்து 9 குழந்தை, 10, 12 பெரிய பக்கம்லாம் 15 இருந்திருக்குது. இப்போ வந்து ஒரு குழந்தை எடுத்த பெருத்தாவே, ஒரு குழந்தைனாவே பெரிய விஷயமா இருக்குது. அப்போ ஒன்றுமே இப்போ பிறக்கவும் முடியல. அதுவும் நிறைய இளைஞர்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, இளம் பெண்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி. இது எதனால் நடக்குது, இதை என்ன தவிர்க்க முடியுமா, இல்லை உண்மையாகவே ஆண்களுக்கு இந்த மாதிரியான விரக்தி டைம் உண்மையாகவே வந்துடுதா, இல்லை குறைவா, இல்லை உணவு முறை பிரச்சனையா, என்ன பிரச்சனையால் இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது? உணவு முறை முதல்ல பிரச்சனை சார். நம்ம பழைய கஞ்சி குடிப்போம், பழைய கஞ்சி. ஆமாம், இட்லி என்னைக்கா ஒரு நாள் தீபாவளிக்கு தான் இட்லி சாப்பிடுவோம். இப்போ டெய்லி இட்லி தான் சார் சாப்பிடுவோம். இட்லியில் வந்து நல்லதும் இருக்குது கெடுதலும் இருக்குது. கெடுதல் நிறையா இருக்குது. இப்போ வந்து இட்லி மாவு ஒரு வாரத்துக்கு அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து போடுறாங்க, அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அது மாதிரி வந்து நின்றுட்டு உணவு சாப்பிடக்கூடாது. அப்புறம் வந்து நல்ல மென்று சாப்பிட்ணும். அப்புறம் உடற்பயிற்சி தேவை, ஒழுக்கம் தேவை சார், முதல்ல ஒழுக்கம் தேவை. அப்புறம் தண்ணி அடிக்கக்கூடாது. போதை வயசுக்குலாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. அந்த காலத்தில் இப்போ நம்ம காமராஜர்லாம் ஆட்சி பண்ணும்போது போதெல்லாம் கிடையாது. இல்லை, கல்லுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த கல் வந்து உடம்புக்கு சக்தி. கல் வந்து போதையானா இல்லை, அது வந்து ஒரே இதை 48 நாள் கல்லை குடிச்சா இளமையாக இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கல் இருந்துச்சு. அப்போ சாராயமே கிடையாது. சாராயம் குடித்தான்னு வைங்களேன், அவன் ஒரு வயசில் பெரியவனா கூட வந்து ஓடுவான், அவன் பார்க்க மாட்டான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாராயம் குடிச்சு ஆடுறாங்க ரோட்டில். ஏன்னா சாராயத்தில் ஆண்மை போயிடும், நரம்பு லூஸ் ஆகிடும், மூளை கெட்டு போயிடும், எல்லாமே அதில் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக நானும் குடிப்பேன்னு ஒரு 10% பெண்கள் இறங்கிட்டாங்க. நான் பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் வந்து ஒரு லேடி என்ன கரெக்டாக பண்ணாங்க பாருங்கள், எல்லோரும் பிடிச்சி அடிக்குது, பசகெல்லாம் அடிக்குது. அப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு எல்லாமே காரணம் 10 குழந்தை 15 குழந்தை பெற்ற இடத்துல
ஒரு குழந்தையை பெக்க முடியாத காரணம் உணவு முறையில் ஒழுக்கமின்மாயில். ஒழுக்கம்ங்கிறது கேரக்டராக நான் சொல்ல, இந்த சாப்பாடு வகையில் இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், முதல்ல நின்று தண்ணி குடிக்கக்கூடாது, நின்று சாப்பிடக்கூடாது, கையை நின்று தண்ணி குடிக்கக்கூடாது, அங்கே கிட்டி பாதிக்கும். ஆ நின்று தண்ணி நடந்துட்டே சார் குடிக்க முடியாது, உட்காந்து குடிக்கணும். உட்காந்து குடிக்கணும், நின்றுட்டு குடிக்கணும். அண்ணாந்து குடிக்கலாமா? அண்ணாந்து கூட குடிச்சிங்கனாக்கா அந்த இடத்துல தொண்டையில் நிறுத்தி நாக்கு வழியாக உள்ளே இருக்கணும். ஆமாம், அண்ணாந்து கூட குடிக்க. அண்ணாந்து குடித்தாதான் மரியாதைன்னு சொல்கிறாங்க. அது சரி சார், ஆனால் கடிச்சிக்கு சாப்பிட்லான்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நம்ம இதில் எல்லாமே எல்லா ஜீவராசியும் கடிச்சு தான் குடிக்குது, நக்கி தான் குடிக்குது. நம்ம மட்டும் தான் கடிச்சு சாப்பிடணும், நக்கி தான் எல்லாமே. நக்கி தான் கடிச்சு சாப்பிட்ற மனிதன் மட்டும்தான். மனிதனுக்கு தான் அந்த இது இருக்குது. அவன் தான் வந்து இந்த நாக்கெல்லாம் பிரித்து உள்ளே அனுப்ப முடியாது, நக்கி சாப்பிட பண்ண முடியாது. மனுஷன் மட்டும்தான் அது குடிச்சு நீங்கள் உள்ளே வைக்கலன்னா அமிர்தங்கள் பாயும். அமிர்தம் உடம்புல வைக்கும். அந்த அமிர்தம் வந்து இங்கே இருக்குது, அந்த பாயிண்டில் போயிடுச்சுன்னா அமிர்தம் இருக்கும். அப்போ இளமை என்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், முதுமை ஆகிறது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் யாருமே சாப்பிட்றதில்ல. ஏங்க கையேந்தி போனால் சாப்பிட்டோமா டப்புன்னு விழுங்கணுமா? எனக்கு அன்றைக்கி ஒருத்தவங்க இப்படி செல்லை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே பார்க்கல, இதை தான் பார்க்குறாங்க, இதை பார்க்கவே இல்லை சார். சார் அதான் கடவுள், அன்னமே கடவுள் சார். இன்றைக்கி மண்ணுக்குள்ளே போட்டால் எல்லாமே பங்கி போயிடும் சார், மனுஷன் உடம்பு முதற்கொண்டு. ஆனால் மண்ணுக்குள்ளே போட்ட விதை வந்து அரிசி ஆகும். அப்போ அது தெய்வம் தானே. அந்த தெய்வத்தை மதிக்காமல் சாப்பிட்றாங்க சார். எப்படி குழந்தை பிறக்கும்? அதை வந்து எப்படி தெய்வமாக நினைக்கணும்? நானும் அப்படி தான் செய்வேன். இன்றைக்கும் உட்காந்தேன்னா கீழே உட்காந்து சாப்பிடுவேன். அதுக்கு வேண்டுவேன், அதுக்கிட்ட வேண்டுவேன், எனக்கு சக்தியை கொடு, என் உடம்புல எல்லா சக்தியும் கொடுக்கணும். அதுதானே கொடுக்க முடியும். தண்ணிக்கிட்ட கூட அப்படி தான் சார் கேட்டு குடிக்கணும். இன்றைக்கி எல்லாமே அப்படி தான் சார். இன்றைக்கி சித்தர்கள் என்ன சொல்ல, ஒரு மூலிகை பறிக்கணும்னா அதுக்கு மந்திரம் சொல்லணும். சும்மாலாம் மூலிகை பறித்தா வேலை செய்யாது. ஒரு முருங்கையில பறித்தா கூட அது மந்திரம் சொல்லணும் சார், எல்லாம் வேலை செய்யாது. அது மாதிரி எல்லாமே சொன்னாங்க, யாருமே இல்லை. இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்கும்போது பானையை டெய்லி கழுவி அதுக்கு விபூதி போட்டு விபூதி பூசி அரிசியை பறித்து அந்த சூரியனுக்கெல்லாம் காமிச்சு உள்ளே போடுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சாப்பாடு வந்து சூரியன் வைப்பாங்க. நான் எங்கள் அம்மா கிட்டலாம் பார்த்தது. இப்போ அப்படி இல்லையா, கேஸ் அடுப்பு எங்கே சூரியனில் வைக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, வடிக்கிறாங்க, இன்ஸ்டன்ட் தான் எல்லாமே, ஏதோ போயிடுச்சு. அது மாதிரி இல்லாமல் பழைய காலத்து அப்படியே இருந்தாக்க பழைய கஞ்சி குடிக்கக்கூடாது, சுகர் வரும்னா. இன்றைக்கி அமெரிக்காவில் பழைய கஞ்சி வந்து $5000 விற்கிறான். அங்கே போய் இங்கே குடிக்கிறாங்க. பழைய கஞ்சி நம்ம வீட்டில் சும்மா கிடந்தது நான் குடிக்கக்கூடாதுண்ணா, சுகர் வரும்னா. பல் பொடிக்கு உப்பு வச்சு விளக்காதுண்ணா, உப்பு வச்சு விளக்குங்கிறான். பல் சுத்தையாக இருக்க உப்பு வச்சு விளக்கு, கிராம்பு போடுங்க அப்படிங்கிறான். இதில் கிராம்பு சேர்த்துருக்கோம், முதல்ல கிராம்புலாம் சேர்க்காதுங்க, பல் பொடிலாம் போடாங்கன்னா. இப்போ அப்படியே மாறுது. என்னென்னா யாரோ ஒருத்தர் வியாபாரத்துக்காக நம்மளை மயக்கி மெண்டல் ஆகிட்டாங்க. வளர்ச்சின்ற பேரில் நம்ம வந்து வளர்ச்சியை விட நம்ம கீழே தான் விழுந்து போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி மாத்திரை மட்டும் சார், நீங்கள் என்ன நினச்சா வச்சுங்க, நீங்கள் சைபரே போட முடியாது. அத்தனை லட்சம் கோடி ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு லாபம் வருது மாத்திரையில். அது 5 பைசானாங்க, நம்மகிட்ட 5 ரூபா 10 ரூபா 5 ரூபான்னு விற்பாங்க ஒரு மாத்திரை. ஏன்னா எல்லா டாக்டரும் முன்னா மாத்திரை தான் எழுதி வைப்பாங்க, 5 நாள் சாப்பிடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் நான் மட்டும் மாத்திரை தூக்கி போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா உடம்பு மாத்திரை சாப்பிட மாட்டேன். ஏன்னா அந்த மாத்திரை சாப்பிட்டா ஒன்றுக்கு ட்ரிபிள் அப்படி. அதுதான் அன்றைக்கே சொன்னாங்க, வைத்தியன்கிட்ட கொடுக்குறத வணிகங்கிட்ட கொடு அப்படின்னு. நீங்கள் அதான் நான் என்ன சொல்ல, யோகா பண்ணுங்கிறேன். இப்போ உடம்பு வலி சார், இப்போ என்கிட்ட ஒரு பேங்கில் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொன்னாங்க, என்ன சார் 10 மாத்திரை சாப்பிட்றேன் டெய்லி, உடம்பு வலி தாங்கவே முடியல சார், தற்கொலை பண்ணிக்கலாமான்னு நினைக்கிறேன். சரி நான் ஒரு இது சொல்கிறேன், சாப்பிட்றீங்களான்னு. சார் தற்கொலை பண்ணுறத விட அது மாதிரி நான் சாப்பிடுங்கன்னு. சரி நீங்கள் இஷ்டமாக சாப்பிடுங்க, வெறுப்பாக சாப்பிடாதீங்க. ஒன்றுமே இல்லாமல் முருங்கை இலையை எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதை கழுவிட்டு நல்லா அரைச்சி அந்த ஜூஸை இவ்வளோண்டு டெய்லி 1 வாரம் குடிச்சிருங்க. ஃபோன் பண்ணுங்க, 5 நாளில் ஃபோன் பண்ணாங்க, உடம்புல வலி போச்சு. முருங்கை இலையை அரைச்சி ஜூஸாக குடிக்கணும். அவ்வளோ பச்சை இலையை குடிச்சிங்கன்னா உடம்புல இருக்க அத்தனை நரம்புக்கும் வலிமை பெறும் சார். வலி வரும். அதுக்காக தொடர்ந்து சாப்பிட வேண்டாம். 1 வாரமோ 2 வாரமோ சாப்பிட்டா வலியே வராது. அந்த அம்மா சொல்லுது, சார் என்ன சார் 20 மாத்திரை போட்டேன் சார், இன்னைக்கு ஒன்றுமே இல்லை சார், வலி இல்லை அப்படின்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிடலாம் முடியாது சார். நீங்கள் இல்லை சார், நான் டாக்டர் இல்லை. நான் வந்து இப்போ நீங்கள் மாதிரி நண்பர்கள் கேட்குறீங்கன்னா உங்களை தான் செய்ய சொல்லுவேன். முருங்கையில் நீங்கள் தான் செய்ய, நான் செஞ்சு கொடுக்கல. நான் செஞ்சு கொடுத்தா ஐயோ என்னமோ போட்டாருமா, அது எத்தனை பேர் இருப்பான். இப்போ நீங்கள் இப்போ போடும்போதே ஒருத்தங்க கமெண்ட் அடிப்பான், எனக்கு எதிரியாக இருப்பான்ல, நல்லவனுக்கு எவனா ஒருத்தன் கெட்டவன் சொல்லுவான் போனாரி அப்படிமா. என்ன மக்கள் என்ன நம்புறாங்கன்னா 73 வயசில் எங்கே இருக்காரு, கிக்கு தலைக்கு மேலே தூக்கி அடிக்கிறாரு, அவர்கிட்ட பவர் இருக்குது, அவர்கிட்ட சக்தி இருக்குது, அப்போ ஏதோ ஒரு இருக்குது, அவர்கிட்ட ஜெயிச்சவன் சொன்னால் தான் நம்புவோம். ஆமாம், அது இல்லாமல் முதுகு வலி சரி பண்ணுறேன் என்ன. ஆனால் நானாக மருந்துலாம் கொடுக்க மாட்டேன், நான் சொல்லுவேன், மருந்து கிடையாது, அது வந்து இலைங்களாக தான் சொல்லுவேன். இப்போ நான் கூட ஒரு 80 வகையான மூலிகை ரெடி பண்ணியிருக்கேன். 80 வகையான மூலிகை மட்டும், இங்கே 40 வகையான பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அது மாதிரி 20 வகையான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, அந்த மாதிரி அரிசி வகைகள். ஆமாம், அரிசி வகைகள். ஏன்னா எல்லாமே தேவை. இங்கே யார் சாப்பிட்றாங்க? வெள்ளை அரிசி தவிடு நீக்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்றோம், பாலிஷ் அரிசி தான் சாப்பிட்றோம். அதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையே. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து டப்பாவில் எல்லா அரிசியும் இருக்கும், அந்த அரிசியெல்லாம் போட்டு ஒரு கூழ் பண்ணி சாப்பிட்றேன். எனக்கு 1.5 லட்ச ரூபா ஆகும், 10 மாதம் வரும் எனக்கு. ஆனால் அது சாப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வயசே வராது.
வயசே ஆகாது. நானே உதாரணம், கண்டிப்பாக சார். என் ஸ்பீடு உதாரணம். அதுக்கு வந்து அந்த இது தயார் பண்ணுறேன். ஏன்னா அது கூட நம்ம விற்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க. இப்போ தான் அதுக்கான மூவ் பண்ணி எல்லாம் பர்மிஷன்லாம் கவர்மெண்ட்டில் எல்லாம் வாங்கியிருக்கேன். இனிமேல் தான் அது கொடுக்கணும். சரிங்க சார், நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கட்டும், உங்களுடைய முயற்சி எல்லாமே நடக்கட்டும். தொடர்ந்து சுவாரஸ்யமான கருத்துக்களையும் நிறைய பல்வேறு சமூகம் சார்ந்த நிறைய கருத்துக்களை எங்கள் சேனல் நேயர்களுக்காக கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். லயன்னா கோடு. லைன் வந்து எப்போதுமே வந்து அசைய முடியாத ஒரு கோடு. இந்த கோட்டு மூலயமா அந்த உங்கள் மீடியா மூலயமா நிறையா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போகிறீங்க. இந்த மக்கள் வந்து இதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், யோகா பண்ணுங்கள், ஒழுக்கத்தை நிறையா கற்றுக்குங்க, அம்மாவை மதிங்க, அப்பாவை மதிங்க, ஆசிரியரை மதிங்க. அம்மா அப்பா கட்டுப்படாதான் ஆசிரியர் கட்டுப்படும். ஆசிரியர் கட்டுப்படாமல் கோர்ட்டில் போய் ஜெயிலில் தான் கட்டுப்படணும். ஜெயிலில் என்ன பிரச்சனைன்னு அவங்க போனால் தான் தெரியும். ஸோ அது மாதிரி எல்லோரும் மதித்து வாழ்ந்துருங்க, ஒழுக்கமாக வாழுங்க. ஒழுக்கம் தான் நம்மளை வந்து உயர்த்தி காட்டும். நம்ம வந்து எல்லாமே நம்ம அம்மா அப்பா செஞ்சு தருவாங்க. எந்த பொண்ணை நீங்கள் லவ் பண்ணி பின்னாடி போய் கஷ்டப்படுத்த வேண்டாம். எல்லா பெண்களும் நம்ம அம்மாவை நினைங்க. நம்ம அம்மாவா மனைவியை தவிர அத்தனை பேர் உங்கள் அக்காவை உங்கள் தங்கச்சியை கூட உங்கள் அம்மாவை நினைங்க. அப்படின்னா தான் இந்த உலகம் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா உலகம் சீக்கிரம் வேணி புட்டுக்கும். நீங்கள் அதனால் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் விரும்பி இறைவனை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.